பாபு கால் பண்றாரு. எடு. ஹலோ. எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. இங்க கூட. ஹலோ மிஸ்டர் பெரேரா. தலைவா. சீக்கிரம் வண்டி எடு போலாம். சீக்கிரம் போ. யாராவது பாத்துற போறாங்க. இல்லனா பிரச்சனை ஆயிடும். சீக்கிரம் போ. Just go. அவன தப்பா வந்தான். யாராவது பாத்துப்பாங்களா? போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தான் இருக்கு. நீ சீக்கிரம் போ. ஆக்சுவலி நான் பார்க்கவே இல்ல. எதுவும் பெருசா நடந்திருக்காதல்ல? எனக்கு எதுவும் தெரியாது. நான் அவனை பார்க்கவே இல்ல. எங்க இருந்து வந்தானே தெரியல. நீ ஃபுல் போதையில இருந்த. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டாதன்னு. அப்படியே ஒன்னு வச்சனு வையேன். இனி குடிக்க மாட்டேன். ஐயோ. ஏதோ லேண்ட்லைன் நம்பர். யாரு? நான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ பேசுறேன். இது ஆண்டனா. என்னாச்சு? யாரு? ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன? போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கால் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எப்படி நம்பர் கிடைச்சது? கார் இவ பேர்ல தான இருக்கு. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்காம இருப்பாங்க? மொத்த பிரச்சனை தான். அண்ட் நீ போலீஸ்ல போய் சரண்டர் ஆகு. ஒருவேளை அவங்க இங்க வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஃபிளாட் ஃபுல்லா நாரிடும். சொன்னா கேளு. நான் போறேன். நீங்க எல்லாரும் கூட வரணும். நான் வரேன். வேண்டாம். நீ வண்டியில இருந்தல, நான் போறேன். அண்ட் நீ சீக்கிரம் மவுத் வாஷ் எடுத்து வாய் கழுவிக்கோ. 2 ஏலக்காய் எடுத்து வாயில போட்டுக்கோ. நான் வேணா கார் புக் பண்ணவா? பண்ணு. நான் இந்த Dress மாத்திட்டு வரேன். ஒரு அட்வொகேட்ட கூப்பிடுவா. ஜிம்ல எனக்கு ஒரு அட்வொகேட்ட நல்லா தெரியும். சரி கூப்பிடு. நானும் ஒரு அட்வொகேட்டோட நம்பர் தான் பாத்துட்டு இருக்கேன். என் லைசென்ஸ் எங்க வச்சேனே ஞாபகம் இல்ல. சூப்பர். அந்த நாசம் பிடிச்ச பாபு இங்க இருந்து போனா சந்தோஷமா இருந்தா. அதுக்குள்ள இவ வேற. நமக்கு நேரமே சரியில்லை. காலையில இருந்து ஒரே பிரச்சனை தான். ஷமா யாருன்னு பாரு. யாரு? போலீஸ். சமய மாட்டணும். இங்க ஆன் மேரிங்கிறவங்க யாரு? நான் தான் சார். உங்களுக்கு தானே இந்த TN1484ங்கிற காரு? என்னோட தான். சாரி சார். ஏய் வாடா வா. இவன் உங்களுக்கு தெரியுமா? இங்கே தான் தங்கியிருக்கேன்னு சொன்னான். தெரியாதா? இன்னைக்கு இவன் உங்க கார் எடுத்துட்டு போய் ECR ரோட்ல பைக்ல போன ஒருத்தனை இடிச்சிட்டு நிறுத்தாம வந்துட்டான். அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. கை வேற உடைஞ்சிருக்கு. இவன் இப்பதான் கேஸ்ல ஆஜராயிருக்கான். இவன் உங்க டிரைவர் தானே? அந்த காரை ஓட்டுனதும் இவன் தானே? ஆமா சார். காலையில ஸ்டேஷனுக்கு வந்து இவனை ஜாமீன்ல எடுத்துக்கோங்க. இப்போ இவனை கூட்டிட்டு போறோம். ஜாமீனுக்கு 2 ஆளோட வந்துருங்க. இவன் வண்டியோட கீ இங்க தான் இருக்குன்னு சொன்னா. அப்புறம் காலையில வரும்போது வண்டியோட புக்கு, பேப்பர், இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. நடா. ரவி, காரை ஸ்டேஷன் கொண்டு வந்துரு. என்ன? செந்தூர பூவே செந்தூர பூவே. ஓ இந்த நேரத்துல பாட்டு வேற. அண்ணே பாபுண்ணே, கொஞ்சம் சீக்கிரம். பாபுண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயோ நீங்களா? நான் இப்பதான் ஃபுல்லா சோப்பு போட்டு கவர் பண்ணிருக்கேன். பாபு போது வாங்க. ஐயோ நான் தண்ணி ஊத்திட்டு. ஏன் அவசரப்படுறீங்க? என்ன ஆச்சு? இங்க குடிச்சா சரியா வராது. கொஞ்சம் வெளிய வாங்கல. எங்க? இந்த மாலுவோட சித்தியும் சித்தப்பாவும் இங்க வந்திருக்காங்க. வா. அப்படிங்களா? ஒரு நிமிஷம் நான் தலைக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துறேன். நீங்க இந்த கோட் எடுத்து வைங்க சொல்றேன். நான் வந்துட்டே இருக்கேன். பெர்ஃபார்மன்ஸ் தானே. இது அதெல்லாம் கிடையாது. வாங்க. சோப்பெல்லாம் அங்க அவங்க இருக்கு. வராங்க. நீங்க அதுக்குள்ள டைம் இல்ல. வாங்க சொல்றேன்ல. ஐயோ வழி விடுங்க. எனக்கு வெக்கமா இருக்குல்ல. அதுக்கு உங்களை பாக்குறதுக்கு அவங்க வரல. புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஜக்கு தண்ணி ஊத்திட்டு வரேனே. ஒரு 2 நிமிஷம். அதெல்லாம் வேண்டாம். வா. அதெல்லாம் அங்க இருந்து கழுவிக்கலாம். ஐயோ போங்க சொல்றேன்ல. போங்க. நல்ல வேளை இன்னைக்கு பார்த்து டர்க்கி டவல் கட்டிட்டு குளிச்ச. இல்லனா என் நிலைமை என்ன இருக்கும்? ஐயோ விட்டாங்களா? தள்ளுங்க. இங்க போங்க. என்னங்க இங்க படுத்துறீங்க? என்ன போட்டு மூடு. ஏய் அவங்க வந்துட்டு போற வரைக்கும் ஒரு சவுண்ட் விட கூடாது. ஓகேவா? போலீஸ் நாய்ங்களோட கேங் தான் வருது. போங்க உள்ள போங்க. சாப்பாடு இங்கேயே வெளிய வா. போங்கனா தாப்பால் போடாதீங்க. எனக்கு பயம்.
செல்லோ ஹாய் மாலு நல்லா இருக்கீங்களா சித்தி? நல்லா இருக்கேன். ஹாய் மாலு. ஹாய் அங்கிள். வாங்க. மம்மி சொன்னாங்க நீங்க வருவீங்க. உன்னை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஆன் தானே நீ? ஐயோ இல்ல, நான் காயத்ரி. ஐயோ ஆ. ஆன். ஷமா. ஷமா இவ தானே அந்த படிச்சிட்டு இருக்க பொண்ணு. ஹாய். ஆன். நோரா நோரா. நான் பாத்திரம் இல்ல துணி துவைச்சிட்டு இருந்தேன். அதான். என்ன திடீர்னு? அது நான் தான் இவங்க கிட்ட சொன்னேன் சொல்லாம கொல்லாம போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு. நல்ல சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. என்ன சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். சர்ப்ரைஸ் ஆயிட்டோம். ஆயிட்டீங்கல்ல? அதான் அதோட இது. ஓவரா பண்ணாத ப்ளீஸ். சுவி என்னங்க? இங்க வந்து உட்காரு. ஆண்டி உட்காருங்க. Thank you. போங்க. என்ன மூட்டை பூச்சி ஆ, இருக்கா? நல்லா மெத்துன்னு இருக்கு. உட்காரு உட்காரு. யார் அங்க குளிக்கிறாங்க? அது குளிக்கிற சத்தம். அப்புறம்? பைப்பு மூடல. அதான் அந்த சவுண்ட். அப்படியா? ஷமா, நீ போய் பைப்பை மூடு. சீக்கிரம் போய் குழாய மூடுங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ண கூடாது. கிழவனோட காது பயங்கர ஷார்ப்பா இருக்கு. ஓவரா ஆட்டம் போடாதீங்க, குளிச்சது போதும். எங்க சோப் எல்லாம் போ தேவையில்லையா? பைப்பை ஆஃப் பண்ணுங்க. தண்ணி போற சத்தம் வெளியே கேக்குது. கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருங்க. முதல்ல நாங்க உங்க கூடயே இங்க தங்கலான்னு தான் நினைச்சிருந்தோம். ஆனா அப்புறம் எங்களை வெளியில தங்கிக்க சொல்லி உங்க அம்மா தான் சொன்னா. அதனால நாங்க ரூம் புக் பண்ணிட்டோம். ஏசி ரூம் தான் புக் பண்ணிருக்கோம். உங்களுக்கு தொல்லை தர கூடாதுன்னு தான் அப்படி செஞ்சோம். உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா மொத்தமா செக் பண்ணணுமா? செக். இல்ல உன் ஆளோட சுபாவத்தை. ஆமா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. இங்க எத்தனை பெட்ரூம் இருக்கு மஞ்சு? வாங்க வா, போய் நம்மளே நேர்ல பார்க்கலாம். போய் வாங்க போய் பாத்துறலாம். பார்க்கலாம். அங்கிள் இங்க 4 பெட்ரூம் இருக்கு. 3 பெட்ரூம். ஐயோ சாரி, 3 பெட்ரூம். வாங்க. அப்புறம் இங்க 2 பெரிய லிவிங் ரூம் இருக்கு. அப்புறம் பார், பாரா? ஒரு பெரிய பால்கனி, கிச்சன். அங்கதான் கிச்சன் இருக்கு. அங்க போலாமா? போலாம், போலாம். வாங்க கிச்சனுக்கு போலாம். இதானே இதுதான் கிச்சன்? கிச்சன். இது எங்களோட 2வது லிவிங் ரூம். இது அமெரிக்கால வாழ்ற சங்கர் சாரோட பிளாட். அவரோட வைஃபுக்கு இந்த பிளாட் ராசி இல்லையா, அதனால பூட்டி சரி, வச்சிருந்தாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு ராசி? பிரச்சனை இல்ல. ஆஹா நல்லா இருக்கே. பாரெல்லாம் இருக்கு. அது இங்க சும்மா ஷோக்காக வச்சிருக்கோம். நான் நடுல வரேன். என்ன என்னங்க இங்க வாங்க. அப்ப அந்த பக்கம் போலாமா? ஆஹா, இந்த ரூம் நீட்டா தானே இருக்கு. ஓ அதுவும் இல்லாம ரொம்ப அழகா இருக்கு. பெயிண்டிங்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? போகாதீங்க. இல்ல பரவாயில்ல. அங்க போகாதீங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? பாத்ரூம்குள்ள போயிட்டாங்க. ஐயோ, அதுக்குள்ள என்ன ஆக போதோ? என்ன நடக்குதோ? என்ன ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே. எங்க பாபு அண்ணா பாபு? அக்கா போயிட்டாரு. இங்க என் நிலைமைய பாத்தீங்களா? அந்த ஆன்ட்டி போயிட்டாங்களா? வா வா வா. ஷார்ட். அங்க முடி நீளமா தாடி வச்சிட்டு இருக்கானே. தூண்டில் மாதிரி ஏதோ கையில வச்சிருக்கானே அவன்தான். எல்லாம் ஓகே தானே? ஓகே. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தல்ல, அதுல இருந்து பயங்கர தைரியம். அப்படியே நீங்க போங்க, நான் இங்க இருக்கேன். நான் தனியாவா? ஆமா நீங்க தான். போ. நான் தனியா போணுமா? ஆஞ்சனையா நீ தான் தோண. சரி வரது வரட்டும். ஹலோ டேய் நீ கொஞ்சம் சீக்கிரமா வாடா. ஆமாமா நாங்க இங்க தான் இருக்கோம். நீ சீக்கிரம் வா. என்னடா பாக்குற? பார்வையிலே மிரட்டுறியா? கிட்ட வந்து கைய காலை உடைச்சிருவேன். இந்த பிசாத்து போன்ல தானே பொண்ணுங்களோட துணி இல்லாத போட்டோ எல்லாம் வச்சிருக்க. நல்ல வெண்டையா கேட்பேன். உனக்கு வெக்கமா இல்ல? பொண்ணுங்களை இப்ப எல்லாம் போட்டோ எடுக்கிறியே, அதை வச்சிருமே இந்த பொண்ணை மிரட்டுற வேலை வச்சுக்காத. என்ன இந்த பொண்ணு கேட்கறதுக்கு ஆள்ல நினைச்சிட்டு இருக்கியா? பொண்ணுடுவோம் உன்னை. ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை இதுல? உனக்கு என்னை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. உனக்கு அப்படி தெரியணும்னா எக்மோர் மார்க்கெட்ல வந்து பாபுன்னு என் பேரை சொல்லிப்பாரு. அலறுவானுங்க தெரியுதா?
கடவுளே காப்பாத்து, இந்த இடத்த விட்டு பத்திரமா வெளியே கொண்டு போயிடு. குலசாமி என் கூடவே இருங்க. இந்த இடத்த விட்டு ஜாக்கிரதையா வெளியே போயிடணும். எப்படியாவது என்ன காப்பாத்து. அக்கா அவனுக்கு பின்னாடியே வராங்களாம் பாருங்க. ஏங்கா வேகமா ஓடுவீங்களா? ஓடலாம் வேண்டாம், இது வரைக்கும் எல்லாம் ஓகே. ஓட வேணாம், மெதுவா நடந்து போலாம். அவனுக்கு வந்து முங்கி மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஓடுவேன். இல்ல அவன் வரல. தலைவரே ஓடாதீங்க. ஸ்டேஷன்ல இருந்து தைரியம் கிடைச்சதுன்னு சொன்னீங்கல்ல தலைவரே. கதவு திறங்க, கதவு திறங்க, கதவு திறங்க. பிரச்சனை பண்ண நேரத்துல கார் கதவு சாத்தி வச்சிருக்கீங்களே, அநியாயம். 10-15 பேர் தடி தடியா இருக்கானுங்க. என்ன அடிச்சு மண்டே உடைச்சு பண்ணுங்க. வண்டி எடு மாண்டி முதல்ல. தலைவர் என்ன ஷோ காட்டினார் தெரியுமாங்க? ஷோ. நான் மஞ்சோட உட்பி டேவிஸ். நான் உங்க வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், முதல்ல பாருங்க. மேடம் சூப்பரா இருக்குல்ல? எப்படி எங்களோட டைரக்ஷன் ஆஃப் போட்டோகிராஃபி. எங்களை மாதிரி சினிமாக்காரங்க கிட்டலாம் உன் வேலையை காட்டாத. எங்களை பத்தி உனக்கு சரியா தெரியல. இது அப்படியே இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணட்டுமா? என்ன உங்க புருஷன் ஹாப்பி ஆயிடுவாரு. ஏன்னா அவர் நேர்ல பாத்துருக்க மாட்டாரு, இன்டர்நெட் வழியாவது பார்க்கட்டும். வேற ஒருத்தவங்களோட உடம்புல ஏன் தலையை வச்சுட்டா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப இது நீங்க ஹில் ஸ்டேஷன் போகும்போது எடுத்தது. இது துபாய் ஃப்ரெண்டு கூட சுத்தினது. இது யாருன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இது அந்த தடியனுக்கு காமிச்சோன்னு வைங்க, உங்களை போட்டும் தள்ளிடுவான், எங்களுக்கு அவார்டும் கொடுப்பான். நீங்க என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? முதல்ல நீங்க உருப்பட பாருங்க. உங்களுக்கு புருஷனை பிடிக்கலாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு தப்பிக்க வேண்டியதானே. தேவையில்லாம மத்தவங்களுக்கு குத்த சொல்லக்கூடாது. What happened baby? ஒரு ஹேப்பன்டும் இல்ல பேபி. இவர் மாலோட ஆளு டேவிஸ். உனக்கு ஏதாவது பிரச்சனையா அதுல? தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. அவ பாட்டு வாழ்ந்துட்டு போட்டுமே. உன்னை வேண்டான்னு சொன்னா நீ விட்டுட்டு போகணும். திரும்பவும் பின்னாடியே போய் இவங்க வாழ்க்கை அவ வாழ்க்கை அழிக்கணுமா? அந்த போட்டோ உனக்கு காட்டுமா? Don't try to threaten me, okay? Cool baby. இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். மேடம், கடந்த 35 வருஷமா அனுமார் சாமிக்காகவே விரதம் இருக்க பாடி இது. அவருக்கு தெரியும். அப்ப சொல்லுங்க அவங்களுக்கு. இனிமே தொலை பண்ணாதீங்க. கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன், வரணும். அப்ப பார்க்கலாம். சரி ஓகே பாய். பேபி டோன்ட் வரி. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உண்மையா சொல்றேன். ஏய் என்னையா? உன்னதான் ஒரு நிமிஷம். 1 second பேபி. என்ன போட்டோ கிடைச்சா விளையாடுவேன் நீ. இப்ப என் கை விளையாடிச்சு பாத்தியா? எதுக்கு குறைந்தா ஒண்ணு வச்சேன். முடிஞ்சா இதே மாதிரி ஒண்ணு பொண்டாட்டி கணத்துல எல்லாம் சரியாயிடும். என்னாச்சு? திடீர்னு அனுமார் உடம்புல ஏறின மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே அதான் ஒரு காட்டு காட்டினேன். ஆஞ்சநேயா உன் மகிமையோ மகிமை. எல்லாரும் நல்லா இருக்கணும்.